சிங்காநல்லூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு சுமார் 960 வீடுகள், அதில் 300 வீடுகளுக்கு மேலாக சிதிலமடைந்து பழுதடைந்து அந்த வீடுகளை வசிப்பதற்கு தகுதியற்ற நிலையில் இருப்பதை கண்டு நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த நேரத்தில் 5 ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசியிருக்கிறேன், வினாக்கள் நேரத்தில் பேசியிருக்கிறேன், தொழில்துறை மானிய கோரிக்கையிலே கலந்து கொண்டு உரையாற்றுகிற பொழுதும் பேசியிருக்கின்றேன். அப்படி தொடர்ந்து அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து பலகட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். இவைகளுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் பிறக்கத்தக்க வகையிலே தமிழகத்தினுடைய வீட்டு வசதி வாரியம் மற்றும் நம்முடைய அமைச்சர் அவர்களுடைய அன்பிற்குரிய அண்ணன் முத்துசாமி அவர்களிடத்தில் அவர் வழிகாட்டுதலோடு இன்றைக்கு 960 வீடுகள் கட்டுவதற்குண்டான அந்த பூமி பூஜை இன்று காலையில் நடைபெற்றிருக்கிறது. தமிழகத்தினுடைய வீட்டு வசதி வாரியம் மற்றும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இப்பொழுது வழிவந்திருக்கின்றார்கள். அண்ணன் முத்துசாமி அவர்கள் அவரை இந்த குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பில் மட்டுமல்ல, எங்களது மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பிலே அண்ணன் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்து வருக வருக என்று மாவட்ட கழகத்தின் சார்பிலே அண்ணன் அவர்களை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்க நினைக்கிறீங்க கார்த்திக் என்னை பார்க்கும்போது தான் பேசுறான்னு நினைக்கிறீங்க. அண்ணனும் கார்த்தியும் எங்கிட்ட பேசுற பொழுதெல்லாம் சௌரிபாளையத்தை பற்றியும் இங்கே இருக்கிற சிங்காநல்லூரை பற்றியும் பேசுவாங்க. சில விஷயங்களை பேசுவாங்க. அப்புறமேல் நான் யோசிப்பேன், அவங்க அதுக்காக பண்ணல, சிங்காநல்லூர் பேசுறதுக்காக வேற ஏதாவது சப்போர்ட்டிவாக வேற ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க என்று நான் கருதுவேன். எனவே அப்படி இங்கே இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேரும்